நிறைய இடங்கள்ல ரஜினி சாரை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய இடங்கள்ல ரஜினி சாரோட போஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அவருடைய கேட்டகரி இப்போ வந்து ரஜினி, விஜய், அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால என்னவோ அந்த மாதிரி பண்ணுறாரா அப்படின்றது தெரியல. பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கமர்ஷியல் ஸ்டார் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அவர் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவர் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த எலமெண்ட் விஜய் சார் வந்து சின்ன சின்ன ஆடியன்ஸ் வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்கே பண்ணுவார். அதே மாதிரி ரஜினி சார் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரதீப் ரங்கநாதன் நிறைய இடங்கள்ல இருந்து மியாவ் அப்படின்னு பூனை மாதிரி கத்துறதா இருக்கட்டும், அது பேசுகிற டைலாக்ஸில் கொஞ்சம் எக்ஸாக்ஸரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். மமிதா பைஜு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மற்ற படங்கள் காட்டுறதை காட்டிலும் இந்த படத்தில் கொஞ்சம் அவங்கள வந்து கொஞ்சம் வித்தியாசமாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு தெரியும் எதனால நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ, ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தெரியுது. ஏன்னா நிறையா படம் பார்க்கும்போது சில இடங்களில் வந்து இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா எங்கேஜ்டாக இருந்திருக்கலாமே, என்ன எப்போ இன்ட்ரோ விடுவாங்க, எப்போ படம் முடிய போகுது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தோணுச்சு.